இடுப்பு வலி பொதுவாக இடுப்பு எலும்பு இருக்கு இல்லையா, நீங்கள் குறுக்கு தான் சொல்கிறீங்க, லோ பேக்கு தான் சொல்கிறீங்க, இங்கே குறுக்கு பக்கம். அது வந்து அந்த டிஸ்க்கு ஸ்ட்ரெயின் ஆனாலும் இருக்கும், அந்த வரிசையாக டிஸ்க் இருக்கும் மேலே, அந்த வெர்டிபிரல் காலத்தில் வெர்டிபிரா வரிசையாக இருக்கும், அதுக்கு உடனே இன்டர் வெர்டிபிரல் டிஸ்க்குன்னு இருக்கும், அது குருத்தெலும்பு. இந்த டிஸ்க்கு இடையில தான் நர்வ் ரூட் வரும், நரம்பு ஒவ்வொரு இடமும் பிரிஞ்சு 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 வந்து சப்ளை பண்ணும். அந்த டிஸ்க்கு ஏதாவது பல்ஜ் ஆகிட்டுனா அதில் இரிட்டேஷன் கொடுக்கும், நர்வ் ரூட்டில் இம்பிஞ்சிங் அதில் போய் குத்திக்கிட்டு நிற்கும். அது சாஃப்டாக தான் இருக்கும், சாஃப்ட்டுனா ஒரு சாஃப்ட்டும் இல்லை ஹார்டும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜரில் இருக்கும். நீங்கள் குருத்தெலும்பை பார்த்துருப்பீங்க தானே, நம்ம ஆட்டு குருத்தெலும்பெல்லாம் நம்ம நெஞ்சு பிரசம் கடித்து சாப்பிடுவோம்ல, எலும்பை கடிக்க முடியாது, இதை கடித்து சாப்பிடலாம், அந்த நறுக்கு நறுக்குன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி குருத்தெலும்பு. அப்போ அது வந்து இடிச்சிக்கிட்டு இருக்கிறனால அந்த நரம்புகள், அந்த சயாட்டிக் நர்வ் அங்கேருந்து வர்ற சப்ளை தான் காலில் கீழே வரைக்கும் போகும். அதனால் அங்கே ஒரு வலி ஆரம்பித்து கீழே வரைக்கும் போகும், வலி கீழே கால் வரைக்கும் போகும், அது சயாட்டிக்கா. இது வந்து டிஸ்க்குனால் வர்றது. மற்றபடி நிறைய பேருக்கு பலகீனம், சரியான ரெஸ்ட் இல்லாமல், எலும்புகள் பலகீனமாக இருக்கனால, தசைகள் பலகீனமாக இருக்கனால தான் இந்த மாதிரி குறுக்கு வலியெல்லாம் வருது. சரியான பாஸ்டரில் உட்கார்றது இல்லை, இப்படி வளைஞ்சு இளைஞ்சு எடுக்கிறது, அதுவும் மசில்களில் ஸ்பேசம் வரும், அந்த தசைகளில் வந்து ஒரு இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு தன்மை வரும், அதுலேயும் பெயின் இருக்கும், வலி வந்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு வீக்னஸ், சரியான அளவுக்கு கால்சியம் மெக்னீஷியம் அந்த உப்பு சத்துக்கள் தாது உப்புகள் தசைக்கு உள்ளது எலும்புக்குள்ளதெல்லாம் கிடைக்காம, அந்த எலும்பு வீக்காக இருக்கிறனாலே நீங்கள் உட்காந்துருந்தாலே அந்த எலும்பு மேலே தானே இந்த வெயிட் அவ்வளோ உட்காருது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் பெயின் வந்துடும். நல்ல சரியான ரெஸ்ட்டு, சரியான அந்த அந்த எலும்பு சத்துக்கு உள்ள மில்க்கு மற்ற நட்ஸு அந்த மாதிரி பொருட்கள், கீரை காய்கறிகள் க்ரீன் லீவ்ஸு அதெல்லாம் எடுத்தோன்னா அதில் எல்லாமே கால்சியம் மெக்னீஷியம் எல்லாம் வந்துடுது. அது இல்லாத பட்சத்தில் சப்ளிமெண்டேஷன் எடுத்து கொடுத்துக்கலாம். அப்படி பெரிய மேஜர் காசு வந்து அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிறனால தான் வரும். சிலருக்கு இப்போ வயசானவங்களுக்கு டக்குன்னு உட்காந்துருப்பாங்க, உட்காரும்போதே ஒரு பெட்ச் கம்ப்ரெஷன் சொல்லி கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்னு சொல்லி அந்த இப்படி செக் பண்ணி உட்காந்தா அது கம்ப்ரெஸ் ஆகிறதுலே ஒரு ஃப்ராக்சர் ஆகிரும். நிறைய ஓல்டு ஏஜ் பீப்புளுக்கு பேக் பெயின் ரொம்ப பெயின் சொன்னாங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர் இருக்கும், பெட்ச் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்னு எலும்பு அதில் நஞ்சு போயிருக்கும். ஏன்னா அது சாஃப்டாக ஆயிடுது, ஏஜில் கால்சியம் மொபிலைஸ் ஆகி சரியான சுண்ணாம்பு சத்து கிடைக்காம அது எலும்பு வந்து ஸ்பாஞ்சு மாதிரி ஆயிடுது. சக்குன்னு உட்காரும்போதே அதில் நஞ்சு போயிடுது, அதில் பயங்கர வலி இருக்கும். பிறகு அதை ஸ்டெபிலைஸ் பண்ணோன்னா பெட் ரெஸ்ட், ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் கொடுத்து வச்சாலே போதும். நிறைய பேருக்கு டிஸ்க்கு வந்து ப்ரொலாப்ஸ் ஆகி உள்ளுக்குள்ளே ஏதாவது அந்த நரம்பில் அழுத்திக்கிட்டு இருக்குன்னா ஏதோ மசில் வீக்னஸ் வருது, அந்த தசை எப்போதும் போல் உபயோகப்படுத்த முடியல, அல்லது ஒரு பயங்கர பெயின் ரேடியேட்டிங் பெயின் நரம்பு வலி இருக்குன்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். மற்றபடி நிறையா வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே சரியாயிடும். நிறைய காரணங்கள் இருக்குது, நான் ஒரு சில காரணங்கள் சொல்லியிருக்கேன். வெயிலில் அதிகமாக தண்ணி குடிக்காமல் அதிகமாக நின்னீங்கன்னா அவங்க ஸ்வெட்டிங் வேர்வையிலே நிறையா வெளியேறிடும், வேர்வையில் நீர்ச்சத்து நிறைய வெளியேறிடும், உப்பும் வெளியேறிடும், அதுலேயும் பிபி குறையும். அப்புறம் அது வந்து தண்ணி சரியாக குடிக்கலைன்னா உங்கள் பிளட் வால்யூமே குறைஞ்சிரும். ஸ்வெட்டிங் அதிகமாகி ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது, 5 லிட்டர் ஓடுதுன்னா அதே 4 லிட்ரு 3.5 லிட்டர் அப்படி ஆயிரும். அப்போ அது ஒரு ஷாக்கான நிலைமைக்கு போயிடுவாங்க. அது வெயில் அதிகமாக இருக்கும்போது குட்டேனியஸ் வேசோ டைலட்டேஷன், தோலில் உள்ள இரத்த குழாய்கள் எல்லாம் விரிவடைஞ்சு அங்கே எல்லாமே பெரிஃபெரியில் எல்லாம் பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் பெரிஃபெரிக்கு வந்துடும். அப்போ அந்த பம்பிங் வால்யூமே குறைஞ்சிரும். அப்போ தான் அதான் ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்கிறது பேர். ஆனால் அது ஸ்ட்ரோக்கில் ஒரு தாக்கம், வெயிலினுடைய தாக்கம் உடம்பில் அந்த சிஸ்டத்தில் வர்றதுனால அவங்க வந்து பிபி எல்லாம் டவுன் ஆகி அப்படியே ஷாக்காக மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. மயக்கம் போட்டவங்களும் அவங்க ரெக்கமெண்ட் பாஸ்டரில் படுக்க வச்சுருக்கணும்.
லையிங் பாஸ்டரில் படுக்க வச்சிங்கன்னா அந்த சர்க்குலேஷன் நார்மல் ஆயிரும். வெயில் இல்லாத இடத்துல அவங்க ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கணும், காற்று ஓட்டமாக வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி வாமிட்டிங் இல்லைன்னா தண்ணி நிறைய குடிக்கலாம். மேலே கொஞ்சம் ஸ்பஞ்சிங் போட்டுக்கலாம். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஈர துணியை நினச்சி மேலே போட்டிங்கன்னா அந்த உடலில் உள்ள டெம்பரேச்சர் எடுத்து அந்த தண்ணி ஆவியாகும்போது உடலுடைய இன்னர் கோர் டெம்பரேச்சர் குறையும். இன்னும் உள்ளுக்குள்ளே உள்ள ஹீட் குறையும். ஹீட் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் நம்ம அதை குறைக்கிறோம். பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ளூயிடுக்கு தேவைப்பட்டால், குளுக்கோஸ் எதுவும் தேவைப்பட்டால் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணி நம்ம ட்ரிப்பு போட்டால் சரியாயிடுவாங்க. அதில் ரொம்ப வெயிலான இடங்களில் நின்று வேலை பார்க்கும்போது தண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக குடிச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆட்கள் தண்ணி அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அடிக்கடி. கொத்தனாரில் நான் கொத்தனார் சார், நான் எப்படி நான் தண்ணி போடாமல் எனக்கு முடியாது சார் அப்படி தண்ணி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. குடிக்கிறது இல்லை. பூஸ்ட் பண்ணுறது, அதாவது பூஸ்டர் வேக்சின் அப்படின்னா அந்த ஏற்கனவே போட்ட அந்த தடுப்பு மருந்தினுடைய அந்த வீரியம் குறைஞ்சி வருதுன்னு அர்த்தம். வரும்போது பூஸ்டர் டோஸ்ன்னு ஒன்று உள்ளே கொடுத்தனா டக்குனே அதனுடைய எதிர்ப்பு தன்மை நோய் எதிர்ப்பு தன்மை பல மடங்கு மேலே ஏறிடும். அதான் பூஸ்டர் டோஸு. ஒவ்வொரு வேக்சினுக்கும் ஒரு வேக்சின்னா ஒரு தடுப்பு மருந்து போடுறோன்னா அதனுடைய பொட்டன்சி எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா லைஃப் லாங். சில வைரல் இன்ஃபெக்ஷன், சிக்கன் பாக்ஸு அதுக்கு வேக்சின் போடுறோன்னா லைஃப் லாங். ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் 3 டோஸ் போடுறோம் அப்படின்னா லைஃப் லாங். அந்த மாதிரி லைஃப் லாங்காக இருக்குது. டிடி டெட்டனஸ் டாக்சைடு வேக்சின் அப்படின்னா அது அதனுடைய எஃபெக்ட் குறையும். அப்போ ஏதாவது காயம்படுது, இப்போ 6 மாதத்துக்கு இடையில் 1 வருஷத்துக்கு இடையில் காயம்பட்டு நீங்கள் ஒரு டிடி பூஸ்டர் டோஸ் போடலைன்னா, ஒரு டிடி போட்டிங்கன்னா அந்த டெட்டனஸ்ங்கிற கிருமிக்குரிய எதிர்ப்புத்தன்மை பல மடங்கு கூடிரும், மறுநாளே கூடிரும். ஏன்னா அந்த சிஸ்டம் டிசைன் பண்ணி வச்சுருக்கு. அது அந்த இதனுடைய வீரியத்தோடு போகிற அந்த மருந்தை கண்டுபிடிச்சி அந்த டெட்டனஸ் கிருமிக்கு உள்ள எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு கூட்டிடும், 2-3 நாள்லேயே கூட்டிடும். அப்போ அந்த மாதிரி நிறைய வேக்சின்களுக்கு பூஸ்டர் டோஸ் ஒன்று தேவைப்படும். ஒவ்வொரு வேக்சினுக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது. அதனுடைய பவர் எவ்வளவுக்கு உடம்பில் இருக்கோங்கிற பவர் இருக்குது. அதை கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி லேசாக ஒரு ஊக்குவிக்க தன்மை கொடுத்தோம்னா, அதனால் அந்த மாதிரி ஊக்குவிப்பு தடுப்பூசி அது பேர் பூஸ்டர் டோஸுங்கிறது. அது எல்லா வேக்சினுக்கும் வராது. டெட்டனஸ் டாக்சைடு டெட்டனஸ்க்கு வரும். இப்போ டிப்தீரியா நிறைய இடங்களில் இருக்குது, சில இடங்களில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது டிப்தீரியாவுக்கு தொண்டை அடைப்பான். டிபிடிங்கிறது தான் ட்ரிபிள் ஆன்டிஜன் வேக்சின். முதல்லையே குழந்தைக்கு 3 ஊசி போடுறோம், முத்தடுப்பு ஊசின்னு போடுறோம்ல, அதில் டிபிடி டிப்தீரியா தொண்டை அடைப்பான், பெட்ருசிஸ் கக்குவான் இருமல், டீங்கிறது டெட்டனஸ். இந்த 3க்கும் சேர்ந்த ஊசி தான் அது 3 டோஸ் போட்டு வச்சுருக்கோம். அப்போ இதுக்கு எப்போவாது அங்கங்கே எங்கேயாவது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கேஸ் ரிப்போர்ட் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் ஆகும். இந்த மாதிரி கக்குவான் இருமல் அந்த இடத்துல இருக்குது, எங்கள் ஆழ்வார் திருநீரில் இருக்குது, தொண்டை அடைப்பான் நாங்குநேரில் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டில் அங்கே ஆர்டரு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எல்லா குழந்தைகளுக்கும் பூஸ்டர் டோஸ் போடுங்கம்பாங்க. அப்போ எல்லா ஸ்கூல்லேயும் நீங்கள் இதுக்கு இப்போ இந்த பூஸ்டர் டோஸ் எதுவும் போட்டிருக்கீங்களா அப்படின்னா அப்போ பூஸ்டர் டோஸை போட்டு விடுங்க. அப்போ தொண்டை அடைப்பா மட்டும் இருக்குது, டிப்தீரியா மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த டிடினி போடுறாங்களா, டெட்டனஸ் டாக்சைன் போடுறாங்க, டிடினி போடுவாங்க. டிப்தீரியா டெட்டனஸ் அந்த 2 வேக்சின் உள்ளது இருக்குது, டபுள் வேக்சின் உள்ளது இருக்குது. அதனால் டிடி போடுறவங்கலாம் டிடி போடுங்கன்னிடுவாங்க. இப்போ நாங்களாம் ஹாஸ்பிட்டலில் டிடி தான் போடுறோம். அதுக்குரிய எதிர்ப்புத்தன்மை சமுதாயத்தில் ஹெரிடி இம்யூனிட்டி அந்த சமுதாயம் நம்ம ஹெரிடி இம்யூனிட்டி இல்லாமல் தானே நம்ம மாட்டிக்கிட்டோம். எதில்? கோவிடில். அந்த குழு எதிர்ப்புத்தன்மை எல்லாருக்கும் நமக்கு அந்த எதிர்ப்புத்தன்மை இருக்கும், அது கிருமி உள்ளே நுழைய முடியாது. அது மாதிரி அந்த பூஸ்டர் டோஸு சில வேக்சினுக்கு தேவைப்படும். அது இதான் பிரின்சிபல் தான்.